அண்ணா இன்றைக்கி என்ன மீன் தட்டுப்பட்டு தான் உங்களுக்கு? யாருப்பா யூடியூப்பரா? ஆமாண்ணா. எதனா கிடச்சிதா? இங்கேப்பா மாவு தான் ஆகுது. வானம் வேறு ஒரு மாதிரி மேகமாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. கடுமனான்னு தெரில, இப்போ தான் ரெடி பண்ண இருக்கிறோம். காட்டுங்க, மாவை காட்டுங்க. என்னென்ன கலக்குறீங்க இதில்? இதெல்லாம் சொல்ல போனால் எல்லோரும் அப்புறம் அதே ஃபாலோ பண்ணுவாங்கப்பா. நீங்கள் போட்டு விட்டுறீங்க, எங்களுக்கு மீன் கிடைக்க மாட்டேங்குது. மக்களுக்கு தானே உதவுது, சொல்லுங்கண்ணா. மக்களுக்கு அப்படி சொல்கிறியா? பகுந்துண்டு வாழுன்ற மாரி நம்மளுக்கு தெரிஞ்ச கலையை எல்லாருக்கும் சொல்லணுன்ற. ஆமாம். இதில் என்ன, அந்த மைதா மாவு, கோதுமை தவிடு, அப்புறம் அந்த பால்வடி மாவு, எஸ்எஸ்லாம் போடுறாங்க. நம்மளுக்கு வாங்கிறதுக்கு காசு இல்லை, இதெல்லாம் இருக்கிறத வச்சு போடுறோம். நீங்கள் பிடிப்பீங்களா மீன்? இப்போ தான் ரெடி பண்ணுறேன். அடித்தா தான் நிலை, அடிக்குமான்னு தெரில, பார்ப்போம். வரீங்க, வீடியோ எடுக்க வரீங்க, சாப்பாடு இப்போ டிஃபன் எதுவும் வாங்கி வந்து தர மாட்டீங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் நிறையா வரலண்ணா. இப்போ தானே ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்துக்குது. யார் சப்பு? சப்ஸ்கிரைபர்ண்ணா. சப்ஸ்கிரைபரா? வரோம். அங்கே எதோ மாட்டிக்குது பிள்ளைக்கு, தம்பி போகிறாப்புல. அது போய் பாருங்கள், ஏதோ தூண்டி படுத்து மீன் இருக்குதா மச்சான்? இல்லையா? வருதா இல்லையா? வருதுப்பா. அங்க மீன் எடுக்கிற பாரு, லாங்கா தூக்கி போட்டேன்ல, மாட்டிக்குது. ஆண்ட்டு வச்சு வாடுறாங்க இவங்க. மீன் எடுத்துடலாம். இது சின்ன மீன், ஒரு 5 கிலோ 10 கிலோ சைஸ்லாம் இருந்தாக்கா அசால்ட்டாக எடுத்துடலாம், தப்பிக்க மாட்டாங்க. சிலவங்க இது எடுத்துன்னு வர பால் மாறிக்கின்னு வந்து கரை வரைக்கும் வரும், முட்டுருவாங்க. சரி, நீங்கள் எவ்வளோ தான் பிடிச்சிருக்கீங்க மீன்? காட்டுங்க. மீன் இப்போ தான்ப்பா எடுத்துக்கிறோம், ஒன்றும் பரவாயில்ல. என்ன பண்ணுறதுப்பா சொல்லுங்க. பிடிச்சி வச்சுக்கிறீங்களே, ஒரு 5 கிலோ இருக்கும் போல இருக்கு. சுத்தமாக இப்போ தான்ப்பா 4 மீன் மாட்டிக்கிட்டு.